இதுல என்ன இதுன்னா 17 ஒரு பிரைம் நம்பர், 23 ஒரு பிரைம் நம்பர், 29 ஒரு பிரைம் நம்பர். அதனால நம்மளோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னு ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு 17 ஒன் டைம் வரும். 23 பண்ணும்போது 23ஆல தான் டிவைட் பண்ண முடியும், ஒன் டைம் வரும். ஸோ 29 டிவைட் பண்ணும்போது 29 ஒன் டைம் வரும். நான் அப்பவே சொல்லியிருக்கேன், முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு பிரைம் நம்பருக்கு எப்பவுமே ரெண்டு ஃபேக்டர் இருக்கும். ஒன்று வந்து அந்த நம்பர், இன்னொன்று ஒன். இது ரெண்டு தான் ஃபேக்டரா இருக்கும். ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதிடலாமா? ஸோ 17ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 17 இன்டூ ஒன், 23ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 23 இன்டூ ஒன், 29ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 29 இன்டூ ஒன். ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஃபேக்டர்ஸும் ஒரு டைம் நம்ம எழுதிடுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு 17 இன்டூ 23 இன்டூ 29 இன்டூ ஒன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மூணு மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 11339 வரும். இப்போ ஹெச்சிஎஃப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா காமனா இருக்கிற ஃபேக்டர் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். காமனா இருக்கிற ஃபேக்டரோட லோவஸ்ட் பவர் எடுக்கணும். ஸோ காமனா இருக்கிற ஃபேக்டர் ஒன் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒன்னோட பவர் என்ன இருந்தாலும் அதுதான் வரும். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து உங்களுக்கு ஒன். ஸோ மூணுமே பிரைம் நம்பர்ஸ் கொடுத்துனா நம்ம டைரக்டா ஹெச்சிஎஃப் ஒன்னு எழுதிக்கலாம். எல்சிஎம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்டிவிஷன் 3